அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் டிப்ளமோ ஐடிஐ ரிசல்ட் வந்து வெளியாயிருச்சு. ஸோ இந்த ரிசல்ட்ல யாருக்கு ரிசல்ட் வரல, ஏன் வரல அப்படின்றதான் டிஎன்பிசி தரப்புல வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரியா? ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் நோட் அவங்க விட்டுருந்தாங்க. அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் 28/3/2025. ஸோ இதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் டிப்ளமோ ஐடிஐ ஸ்டாண்டர்ட்ல பாத்தீங்கன்னா நேரடி நியமனத்திற்கான அறிவிக்கையில 13/8 வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ அதுல வந்து எக்ஸாம் இந்த தேதிகள்ல நடத்திருக்காங்க அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இதுல கோர்ட் நம்பர் ரைட் அப்பீல் பெட்டிஷன் 3782/2024 10/1/2005, அதாவது ஜனவரி மாதம் வெளியிட்ட இடைக்கால ஆணையின்படி கீழ்கண்ட பதவிகளோட தேர்வுகள் மட்டும் வெளியிடப்படவில்லை. நிறைய பேருக்கு ரிசல்ட் வரல. சரியா? ஸோ அது யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்வேயர், நில அளவலர் ஃபீல்டு சர்வேயர், வரைவாளர் டிராஃப்ட்மேன் கிரேட் 3, சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன். ஸோ இந்த வேகன்சிக்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரிசல்ட்டை நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா இதோட குவாலிஃபிகேஷன் தான் விஷயம். குவாலிஃபிகேஷன் அண்ட் ரேஷியோ டிப்ளமோ ஐடிஐ அண்ட் பிஇ. ஸோ இதுக்கு வந்து எல்லாருமே எலிஜிபிள் அப்படின்றதுதான் கான்செப்ட். டிப்ளமோ ஐடிஐனா ஓகே, பிஇயும் இந்த இதுக்கு வந்து ஐடிஐ ஸ்டாண்டர்டுக்கு டிப்ளமோ எலிஜிபிள்ன்றதே ஓவர் குவாலிஃபிகேஷன். அப்படி இருக்கிறப்ப வந்து பிஇ எழுதலாமா அப்படின்றதுதான் ஒரு கேள்விக்குறியா இருந்துச்சு. ஸோ அதன் அடிப்படையில தான் என்ன பண்ணியிருக்காங்க, இதை வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க. சரிங்களா? மித்த எல்லாத்துக்குமே என்ன பண்ணாங்கன்னா ரிசல்ட் விட்டாங்க. ஸோ அதை எப்படி பாக்குறது, என்ன பண்றதுன்றது ஆல்ரெடி வீடியோ நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா? அதை போய் நம்ம சேனல்ல தயவு செய்து போய் பாருங்க. இந்த கேஸை பத்தின அப்டேட் எதுவும் வேணும் அப்படின்னா தாராளமா என்ன பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதை பத்தின ஃபுல் டீட்டெயிலே நம்ம போடுவோம். சரிங்களா? ஸோ இவங்க எல்லாத்துக்குமே, அதாவது சர்வேயர் எக்ஸாம் எழுதினவங்க ஃபீல்டு சர்வேயர், டிராஃப்ட்மேன் கிரேட் 3, சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன் எல்லாருக்குமே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேகன்சி, அதாவது ரிசல்ட்டை வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. சரியா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நிறைய பேர் எனக்கு ரிசல்ட் வரல எல்லாருமே யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல என்னன்னு, இதுதான் அதுக்குண்டான காரணம் அப்படின்றதையுமே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தெளிவா வந்து விளக்கி சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ அதே மாதிரி இந்த அப்டேட் பத்தின வேணும்னா கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.